தூக்கம் சரியா இல்லன்னா, நம்ம உடல்ல நெறைய பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தோம்னா, நமக்கு அத சரி செய்றதுக்கே 7, 8 நாட்கள் நம்ம உடல்ல டைம்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம உடல்ல நடந்திருக்கு, எங்கெங்க டேமேஜ் இருக்கு, செல்ஸ் எல்லாம் ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நைட் டைம் தான். நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் பார்க்குறோம். காலையில முழிச்சதுலேருந்து இரவு தூங்க போற வரைக்கும் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நம்ம நினைவில் இருக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாதது, தேவையானது நம்ம பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ரிஜுவினேட் ஆகிறதுக்கும் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தூக்கம், நித்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் சரியா இல்லைன்னா நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தோம்னா, நமக்கு அதை சரி செய்கிறதுக்கே 7, 8 நாட்கள் நம்ம உடலுக்கு தேவைப்படுது. உறக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல நிறைய ப்ராசஸ் நடக்கும். நம்ம உறக்கத்தில் இருக்கும்பொழுது தான் உடலில் நிறைய ப்ராசஸ் நடக்கும். டே டைமில் என்னென்ன விஷயங்கள் நம்ம உடலில் நடந்திருக்கு, எங்கெங்கே டேமேஜ் இருக்குது, செல்ஸ் எல்லாம் ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நைட் டைம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உடலோட கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நமக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் உறக்கத்தில் சில ஹார்மோன்ஸ் நம்ம உடலில் செக்ரீட் ஆகுது. இருட்டில் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் நல்லா இருட்டில் தூங்கும்பொழுது தான் நம்ம உடலுக்கு தேவையான க்ரோத் ஹார்மோன்ஸ்லேருந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு செக்ரேட் ஆகுது. முக்கியமாக மூளை செல்கள் நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் பார்க்குறோம். காலையில் முழிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நம்ம நினைவில் இருக்கிறோமோ இல்லையோ, பட் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாதது, தேவையானது நம்ம பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ரிஜுவினேட் ஆகிறதுக்கும் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி உறக்கம் இல்லாமல் இருக்கும்பொழுது சிலருக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறோம், அதனால் சரி தூக்கம் வந்து முழிச்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்னென்னா, நம்ம படுத்தும் எனக்கு வந்து தூக்கம் வரல, அதனால மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதனாலே இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து போயிடுது, இந்த ஹேபிட்டை மாற்றணும்னு நினைக்கிற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உறக்கம் சரியா இல்லை அப்படின்னும்போது நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. முக்கியமாக பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர். இது வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக நம்ம உடலில் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். உறக்கம் இல்லைன்னா முதல்ல நமக்கு பிபி ரைஸ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நைட் நான் முழிச்சிட்டு பகல் நேரத்தில் தான் நான் தூங்கிடுறேனே. அந்த மாதிரி இருந்தாலும் இரவு நேரத்தில், அதாவது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மாற்றி தூங்கும் பொழுது நம்ம உடலில் என்ன ஆகும்னா நிறைய மாற்றங்கள் உண்டாகி அதுவே உஷ்ணம் அதிகமாகி பல நோய்களை உண்டாகுது. அப்போ உறக்கம் இல்லாத போது நம்மளுடைய மனநிலையும் மாற்றம் ஏற்படுது. எப்படி உறக்கம் இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகி உடலில் நிறைய பாதிப்புகள் உண்டாகுதோ, அதே மாதிரி உறக்கம் இல்லைன்னா நம்மளுடைய மனநிலை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். சிலருக்கு வந்து திரும்ப திரும்ப பேசுகிறது மாதிரி ஆன்சைட்டி, ஃபியர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சரிங்க தூக்கம் இல்லை, நான் அதுக்காக தான் நான் டெய்லி ஒரு தூக்க மாத்திரையை போட்டுக்கிறேன், ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எடுக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம்னா நாளடைவில் நிறைய பாதிப்புகளை உண்டாகுது. முக்கியமாக நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, கை கால்களில் நடுக்கம் ஏற்படுற ஒரு உணர்வு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து தூக்கம் இல்லாத நபர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம தூங்காமல் தூக்க மாத்திரைகளை போட போட நிறைய பாதிப்புகள் நம்ம உடலில் ஏற்படும். அதே மாதிரி உறக்கம் இல்லாமல் இருக்கும் போதும் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ, அடுத்ததாக பெண்களாக இருக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்குது, பக்க விளைவுகள் இல்லாமல் என்னென்ன சித்த மருந்துகளோ இல்லை ஹோம் ரெமடிஸோ நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்போது நம்ம தூக்கம் வருவதற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள், ஹோம் ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இரவு உணவு வந்து ஒரு 8 மணிக்கோ 8:30 அந்த மாதிரி டைம்குள்ளேயே இரவு உணவு வந்து நம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 10 மணிக்குள்ளே நம்ம வந்து தூங்க போயிட்டோம்னா, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நிச்சயமாக தூக்கம் வரும். ஒரு 2, 3 நாட்கள் நம்ம இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் குடிக்கலாம். இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. பால் குடிக்கலாமா அப்படின்னு. பால் குடிக்கலாம். அதில் ஒரு 2 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு இதை வந்து பொடி பண்ணி சேர்த்து போட்டு குடிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா கசகசா. இந்த கசகசா நமக்கு உறக்கம் வருவதற்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். எப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும். இதை பொடி பண்ணிக்கணும். இதனோட ஜாதிக்காய், ஒரு முழு ஜாதிக்காயை உடைச்சி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதையும் வறுத்து பொடி பண்ணி இதனோட சேர்த்துக்கணும். கிராம்பு வந்து பார்த்தோம்னா ஒரு 10 கிராம்பு அளவுக்கு எடுத்தால் போதும். 10 கிராம்பு எடுத்து லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு 20 ஏலக்காய் அளவுக்கு எடுத்து இதையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே எல்லா பொடிகளையும் ஒன்றாக கலந்து, இல்லை எல்லாத்தையுமே ஒன்றா கூட நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கலந்து. ஸோ இந்த பொடியை அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாலில் கலந்து இரவு தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இது குடித்த உடனே நல்ல தூக்கம் வந்துடும், உடனே தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. தினமும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ தினமும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உறக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கம் அப்படின்னு சொல்கிறது, இப்போ இதை குடிச்சிட்டு போய் படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து உறக்கம் வரும். நம்ம இன்னொரு விஷயம், நம்ம உறங்க செல்வதற்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நினச்சிட்டு இருப்போம். எப்பயோ நடந்த விஷயங்கள், 10, 15, 20 வருடங்கள் சிறு வயதில் நடந்த விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் யோசித்து நம்ம தூக்கம் வருவதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிப்போம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மேம் நைட்டு தூங்கும்போது ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த திங்கிங்கில் சில நேரம் பேசவும் செய்கிறாங்க, பழைய விஷயங்கள் வந்து சில நேரம் பேசவும் செய்கிறாங்க, இல்லைங்க நான் எப்போவா தண்ணி குடிக்கலாம்னு நினச்சாலும் அப்பயும் முழிச்சு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது இரவு தூங்கும்பொழுது தான் தேவையில்லாத சிந்தனைகள், நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே நமக்கு வந்து போகிற மாதிரியும் சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே பாலில் கலந்து குடிக்கும் பொழுது நமக்கு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்பட முடியும். அதற்கு அடுத்து இதுவே கசகசா லேகியம் அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த கசகசா லேகியமும் எப்படி பயன்படுத்தலாம்னா, காலை இரவு 2 வேளையும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்லாம். இல்லை இரவு மட்டுமே தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இரவு மட்டுமே இதை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா உறக்கம் அப்படின்றது நல்லாவே ஏற்படும். இதை தாண்டி நமக்கு ஆயில் மசாஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணெய் குளியல். ஸோ இந்த எண்ணெய் குளியலை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, வாரம் 2 முறை. இதற்கு காய திருமேனி தைலம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். காய திருமேனி தைலம் இல்லைன்னா அரக்கு தைலம், இதை பயன்படுத்தி நம்ம வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த உடல் உஷ்ணம், தூங்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஹேர் ஃபால் இருக்கும், ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு சரி செய்கிறதுக்கும் இந்த 2 தைல வகைகள் நம்ம பயன்படுத்திக்கலாம். உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது என்ன ஆகுனா, ஆசனவாய் பகுதியில் அதிகமான எரிச்சலோ, பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா, திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாம், இல்லை நெல்லிக்காய் சாறு பயன்படுத்தலாம். இதையெல்லாம் பயன்படுத்தும்போது நமக்கு உடல் உஷ்ணமும் குறைந்து உறக்கம் ஏற்படும். ஸோ ஒருவேளை ஸ்லீப்பிங் பில்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இதை நிறுத்துவதற்கு இந்த மாதிரியான மருந்துகள், இதை தாண்டியும் இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ உடலில் உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனோட சேர்ந்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த குறுந்தொட்டி சூர்ணமும் பயன்படுத்தலாம். இதுவுமே நமக்கு உறக்கத்திற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் சொல்லலாம். ஸ்லீப்பிங் பில்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த குறுந்தொட்டி சூர்ணம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் அஸ்வகந்தா, அமுக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள், அமுக்ரா சூரணமோ லேகியமோ நம்ம பயன்படுத்தும் போதும் இதுவுமே நமக்கு உறக்கத்திற்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். உறக்கம் இல்லைன்னா உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ தூக்கமின்மை இந்த பிரச்சனையால்
அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்த மருந்துகள் எடுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.